அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு அரசியல் அறிவியல் புத்தகத்தில் இருக்கிற 3வது பாடத்தில் இருக்கிற முக்கியமான தகவல்களை மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ரிவிஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ பெரிய அளவில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எதுவுமே இருக்காது. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம ஏற்கனவே இந்த செகண்ட் யூனிட் பார்க்கும்போது முக்கியமான ஒரு ஆர்டிக்கிள் பார்த்துருப்போம். ஆர்டிக்கிள் 79 அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா இந்திய நாடாளுமன்றம் என்பது லோக்சபா, ராஜ்யசபா மற்றும் குடியரசுத் தலைவரை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இது. ஸோ ஆர்டிக்கிள் 79 என்ன சொல்லியிருப்பாங்க? இந்திய நாடாளுமன்றம் என்பது லோக்சபா, ராஜ்யசபா மற்றும் குடியரசுத் தலைவரை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்தியாவுடைய சட்டத்துறைங்கிறது இந்த 3 பேரையும் உள்ளடக்கியது அப்படின்னு சிம்பிளாக சொல்லியிருப்பாங்க. இது எதுக்காக சொல்கிறேன்னா செகண்ட் யூனிட்ல நம்ம பார்த்தது சட்டத்துறையை பற்றி. சட்டத்துறைனா நீதிமன்றம், அது இல்லை, சட்டம் இயற்றும் அமைப்பு. சரிங்களா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சட்டம் இயற்றும் அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றம். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம செகண்ட் யூனிட் ஃபுல்லாக சட்டம் இயற்றும் அமைப்பான நாடாளுமன்றத்தை பற்றி மட்டும்தான் பார்த்துருப்போம். இந்த யூனிட்ல பார்த்தீங்கன்னா நம்ம நிர்வாகத்துறையை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த யூனிட்ல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய நிர்வாகத்துறை என்பது குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், அதுக்கப்புறம் அமைச்சரவை குழு, அதுக்கப்புறம் பிரதமரை தலைவராக கொண்ட கேபினெட் குழு, இதெல்லாம் உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்திய நிர்வாகத்துறை என்பது குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், அமைச்சரவை குழு, அதுக்கப்புறம் பிரதமரை தலைவராக கொண்ட கேபினெட் குழு, இதெல்லாம் உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த 4th பாயிண்ட் கூட நமக்கு தேவையில்லை. நம்ம ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணலான்னா பிரதமரை தலைவராக கொண்ட அமைச்சரவை குழுன்னு மட்டும் சொல்லிடலாம். ஏன்னா இந்த கேபினெட்டுங்கிறது அமைச்சரவை குழுவிலேயே வந்துடும். சரிங்களா? அமைச்சரவை குழுவோட ஒரு பகுதி தான் கேபினெட். அதனால் நம்ம ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணலான்னா பிரதமரை தலைவராக கொண்ட அமைச்சரவை குழு அப்படின்னே இதை சொல்லலாம். பட் ஏன் ஸ்கூல் புக்கில் இப்படி கொடுத்துருக்காங்கன்ட்டு சரியாக தெரியலை. சரிங்களா? கேபினெட்டுங்கிறது அமைச்சரவை குழுவோட ஒரு பகுதி தான். அதை நம்ம இவங்க தனியாக காட்டணுன்ட்டு அவசியம் இல்லை, பட் காட்டியிருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள், இப்போ தான் பார்த்தோம் நிர்வாகத்துறைங்கிறது பிரசிடென்ட், அதாவது குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், அதுக்கப்புறம் அமைச்சர்கள் குழு, இதெல்லாம் உள்ளடக்கியது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதில் ஃபஸ்ட்டு நாம் இப்போ குடியரசுத் தலைவரை பற்றி பார்க்க போகிறோம். குடியரசுத் தலைவரை பற்றி நாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்தியாவின் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர் தான். சரிங்களா? ஃபஸ்ட்டு சிட்டிசன் ஆஃப் இந்தியா குடியரசுத் தலைவர் தான். அதே மாதிரியே ஹெட் ஆஃப் த இந்தியன் ஸ்டேட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். தமிழில் இந்திய அரசின் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். இந்திய அரசின் தலைவர் என்று அழைக்கப்படுபவர் குடியரசுத் தலைவர். அதுவே இந்திய அரசாங்கத்தின் தலைவர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டால் பிரதமர். இந்திய அரசின் தலைவர் என்று அழைக்கப்படுபவர் குடியரசுத் தலைவர். இந்திய அரசாங்கத்தின் தலைவர் என்று அழைக்கப்படுபவர் பிரதமர். ஸோ இங்கிலீஷ்லையும் பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா டிரான்ஸ்லேஷனில் தப்பு பண்ண வாய்ப்பு இருக்கு. ஹெட் ஆஃப் த இந்தியன் ஸ்டேட் அப்படின்னா பிரசிடென்ட், அதாவது குடியரசுத் தலைவர். அதுவே ஹெட் ஆஃப் த இந்தியன் கவர்மெண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரைம் மினிஸ்டர், பிரதமர். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்க, இந்திய அரசியலமைப்பு விதி 52 என்ன சொல்லுதுன்னா இந்தியாவுக்குன்னு ஒரு குடியரசுத் தலைவர் இருப்பார் அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்தியாவுக்குன்னு ஒரு குடியரசுத் தலைவர் இருப்பார் என்று குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு விதி 52. ஸோ அடுத்தது விதி 53. ஸோ இந்த விதி 53 என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசுடைய நிர்வாக அதிகாரங்கள் எல்லாமே குடியரசுத் தலைவர்கிட்ட தான் இருக்கும். அதை அவர் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ செயல்படுத்துவார் அப்படின்னு விதி 53 சொல்லும். சரிங்களா? ஸோ இந்திய அரசியலமைப்பு விதி 53 என்ன சொல்லுது? மத்திய அரசுடைய நிர்வாக அதிகாரங்கள் எல்லாமே குடியரசுத் தலைவர்கிட்ட தான் இருக்கும். அதை அவர் நேரடியாகவோ மறைமுகமாகவோ செயல்படுத்துவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ அடுத்து பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிக்கல். சரிங்களா? ஸோ இந்திய அரசியலமைப்பு விதி 58 எதை பற்றி சொல்லுதுன்னா, ஒருத்தவர் குடியரசுத் தலைவர் தேர்தலில் நிற்கணும்னா, ஒருத்தர் குடியரசுத் தலைவர் ஆகணும்னா அவருக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லும். ஸோ என்னென்ன தகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவர் இந்திய குடிமகனாக இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அவருக்கு 35 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் அவர் அரசு பதவிகளில் இருக்கக்கூடாது, மனநிலை சரியில்லாதவராக இருக்கக்கூடாது, பெற்ற கடனை திருப்பி செலுத்த முடியாதவராக இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும். ஒருத்தவர் எலெக்ஷன், அதாவது குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டின்னா இந்திய குடிமகனாக இருக்கணும், 35 வயசு அவருக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கணும், அரசு பதவிகளில் இருக்கக்கூடாது, மனநிலை சரியில்லாதவராக இருக்கக்கூடாது, பெற்ற கடனை திருப்பி செலுத்த முடியாதவராக இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள்,
இப்ப குடியரசுத் தலைவரை யார் தேர்ந்தெடுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாக்காளர் குழு அப்படின்னு அதுக்கு தனியா ஒண்ணு இருக்கு. நம்ம ஸ்கூல் புத்தகத்துல வாக்காளர் குழாம் அப்படின்னு குடுத்திருப்பாங்க. இங்கிலீஷ்ல எலக்ட்ரல் காலேஜ் அப்படின்னு சொல்லி குடுத்திருப்பாங்க. ஸோ இதுல இருக்கிறவங்க தான் வந்து குடியரசுத் தலைவருக்கு வோட் பண்ணி சூஸ் பண்ணுவாங்க. இதுல யார் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம நாடாளுமன்றத்துல 2 அவைகள் இருக்கு இல்லையா? மக்களவை, மாநிலங்களவைன்னு 2 அவை இருக்கு இல்லையா? அந்த 2 அவையில இருக்கிற தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மட்டும். சரிங்களா? ஸோ இப்ப நீங்க மாநிலங்களவையில எடுத்துக்கிட்டீங்கன்னா, மொத்தம் 245 பேர் இருப்பாங்க. சரிங்களா? மாநிலங்களவையில மொத்தம் 245 பேர் இருப்பாங்க. அதுல 233 பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், 12 பேர் வந்து நியமன உறுப்பினர்கள். இந்த 12 பேரை வந்து நியமிக்கிறது குடியரசுத் தலைவர் தான். இதெல்லாம் நம்ம பார்த்தது தான். ஸோ இந்த 12 பேர் வந்து குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஓட்டு போட முடியாது. இந்த 233 பேர் தான் வந்து ஓட்டு போட முடியும். அதே மாதிரியே லோக்சபாவில் 543 பேர் இருக்காங்க இல்லையா? அவங்க எல்லாருமே வந்து ஓட்டு போடலாம். சரிங்களா? லோக்சபாவில் இருக்கிற 543 பேருமே ஓட்டு போடலாம். அதுக்கப்புறம் நம்ம மாநில சட்டமன்றங்கள் இருக்குல்ல, இந்த மாநில மன்றங்கள்ல இருக்கிற எம்எல்ஏக்களும் ஓட்டு போடலாம். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் மட்டும்தான் ஓட்டு போடலாம். நியமன எம்எல்ஏக்கள் ஓட்டு போட முடியாது. ஸோ அப்போது குடியரசுத் தலைவர் தேர்தலில் யார் யாரெல்லாம் ஓட்டு போடுறாங்க, யார் யாரெல்லாம் பங்கெடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்றத்தில் இருக்கிற 2 அவைகள், மக்களவை, மாநிலங்களவை, இந்த 2 அவையில் இருக்கிற தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மட்டும், அதே மாதிரியே மாநில சட்டமன்றங்களில் இருக்கிற தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மட்டும். அது போக இப்போ சில யூனியன் பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னா சட்டமன்றம் இருக்கும். உதாரணத்துக்கு டெல்லி, பாண்டிச்சேரி இதெல்லாம் சொல்லலாம். ஸோ அதெல்லாம் யூனியன் பிரதேசமாக இருந்தாலும் அங்கே வந்து சிஎம் இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களும் என்ன பண்ணலான்னா, இந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் பங்கெடுத்துக்கலாம். ஸோ அங்கே இருக்கிற சட்டமன்றத்தில் இருக்கிற தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களும் குடியரசுத் தலைவர் தேர்தலில் பங்கெடுத்துப்பாங்க. ஸோ இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம், ஆர்டிகல் 52 இந்தியாவுக்குன்னு ஒரு குடியரசுத் தலைவர் இருப்பார் அப்படின்னு சொல்லுதுன்னு பார்த்தோம். அதே ஆர்டிகல் 52ல் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருப்பாங்க. அது என்னன்னா, இப்போ ஒருத்தவங்க குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டி போடணும்னா, இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த வாக்காளர் குழுன்னு பார்த்தோம்ல, இந்த வாக்காளர் குழுவில் இருக்கிற 50 பேர் வந்து அவரோட பேரை முன்மொழியணும், 50 பேர் வழிமொழியணும். ஸோ இந்த இந்த உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, இதில் இருக்கிற 50 பேர் வந்து குடியரசுத் தலைவர் தேர்தலில் நிற்க போகிறவருடைய பேரை வந்து முன்மொழியணும், 50 பேர் வழிமொழியணும். சரிங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிபந்தனை இது. ஸோ இதை பற்றி சொல்கிறது ஆர்டிகல் 52. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இதுவும் முக்கியமான பாயிண்ட் தான். ஸோ நான் எடுத்துருக்கிறது எல்லாமே முக்கியமான பாயிண்ட் தான், எதையுமே நாம் மிஸ் பண்ணவே முடியாது. ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டி போடுறவங்க 15,000 ரூபாய் வந்து செக்யூரிட்டி டெபாசிட்டாக வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து வைக்கணும். அதாவது பிணையத்தொகைன்னு சொல்லுவாங்க இல்லையா, பிணைத்தொகை இல்லைன்னா பணையத்தொகை, பிணைத்தொகை அல்லது பணையத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15,000 ரூபாய் வந்து செக்யூரிட்டி டெபாசிட்டாக வந்து வைக்கணும். எந்த பேங்க்லனா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வைக்கணும். ஸோ இப்போ இந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டி போடுறவங்க ஒருவேளை தோத்துட்டா கூட அவங்க 6ல் 1 பங்கு வாக்குகள் வாங்கிட்டாங்கன்னா இந்த 15,000 ரூபாயை திருப்பி கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ அவங்க டெபாசிட் பண்ணியிருக்கிற ஒரு நிமிஷம் இருங்க, அவங்க டெபாசிட் பண்ணியிருக்கிற இந்த 15,000த்தை அவங்க தோத்தாலும் திருப்பி கொடுத்துருவாங்க. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 6ல் 1 பங்கு வாக்கு வாங்கியிருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு மொத்தம் 600 ஓட்டுன்னு வச்சுங்களேன், 100 ஓட்டாவது வாங்கியிருக்கணும். ரைட்டா? அப்படி வாங்கியிருந்தா அவங்க தோத்தாலும் இந்த 15,000 ரூபாயை அவங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. சப்போஸ் வாங்கலைன்னா அந்த 15,000 வந்து கிடைக்காது. ஸோ இதை தான் வந்து டெபாசிட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. எலெக்ஷனில் நிற்கும் போது டெபாசிட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம விஜய் அவர்களை கூட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அந்த கட்சி சார்பாக போட்டி போகிறவங்க டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க, அவங்களாம் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அர்த்தம் இதுதான். ஸோ அடுத்து பாருங்க, குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் இந்திய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவர் தான் வந்து குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார். ஒருவேளை அவர் இல்லைன்னா உச்சநீதிமன்றத்துடைய மூத்த நீதிபதி யாரோ அவங்க வந்து குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க. ஸோ அடுத்து இது பாருங்கள், இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிகல் 56.
ஆர்டிகல் 56 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவருடைய பதவி காலத்தை பற்றி சொல்லுது. குடியரசுத் தலைவருடைய பதவி காலம் எவ்வளவு, எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷம். ஸோ குடியரசுத் தலைவரின் பதவி காலம் 5 ஆண்டுகள் என்று குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு விதி 56. குடியரசுத் தலைவருடைய பதவி காலம் 5 ஆண்டுகள் என்று குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு விதி 56. ஸோ அதே மாதிரியே 5 வருஷம் அவருடைய பதவி காலம். ஒருவேளை அவருக்கு பிடிக்கலன்னா இடையிலே கூட ரிசைன் பண்ணிட்டு போகலாம். ஸோ அப்படி அவர் ரிசைன் பண்ணாருன்னா அந்த ரெசிக்னேஷன் லெட்டரை யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்கணும். ஓகேவா? குடியரசுத் தலைவருடைய பதவி காலம் 5 வருஷம். ஆனால் அவர் இடையிலேயே கூட ராஜினாமா பண்ணிட்டு போகலாம். அப்படி ராஜினாமா பண்ணாருன்னா அவருடைய அந்த ராஜினாமா கடிதத்தை துணை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்கணும். அவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. ஆனால் அவர் பதவியை விட்டு போகணும்னா அந்த ராஜினாமா கடிதத்தை யார்கிட்ட கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரை பதவி நீக்கமும் செய்யலாம். அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வந்து குடியரசுத் தலைவரை பதவி நீக்கமும் செய்யலாம். ஸோ இதை பற்றி சொல்கிறது ஆர்டிக்கிள் 61. சரிங்களா? இதை பற்றி சொல்கிறது ஆர்டிக்கிள் 61. ஸோ அவர் பதவி நீக்கம் செய்கிற வழிமுறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெசல்யூஷன் ஒன்று கொண்டு வரணும். தீர்மானம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி குடியரசுத் தலைவர் இந்த தப்பு பண்ணியிருக்காங்க, அதனால் அவங்கள வந்து அந்த பதவியிலிருந்து தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் கொண்டு வரணும். இந்த தீர்மானத்தை லோக்சபா, ராஜ்யசபா, அதாவது மக்களவை, மாநிலங்களவை, இந்த ரெண்டில் எங்கே வேணாலும் கொண்டு வரலாம். சரிங்களா? ஆனால் அப்படி கொண்டு வரத்துக்கே அந்த அவையோட மொத்த உறுப்பினர்களில் 4ல் 1 பங்கு உறுப்பினர்களுடைய ஆதரவு தேவை. இப்போ உதாரணத்துக்கு லோக்சபாவில் 400 பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போம். நான் வந்து இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். சரிங்களா? ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். லோக்சபாவில் 400 பேர் இருந்தால் 100 பேராவது அந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த தீர்மானத்தை கொண்டு வரவே முடியும். ஸோ அப்படி கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த தீர்மானம் எஃபெக்டிவ் மெஜாரிட்டியில் வந்து பாஸ் ஆகணும். சரிங்களா? ஸோ இந்த 2/3 மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மெஜாரிட்டியில் அந்த தீர்மானம் பாஸ் ஆகணும். அப்படி பாஸ் ஆனிச்சுன்னா அதை வந்து அடுத்த அவைக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க. உதாரணத்துக்கு மக்களவையில் கொண்டு வந்திருந்தா மக்களவையில் 2/3 மெஜாரிட்டியில் அது பாஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்தது வந்து மாநிலங்களவைக்கு அதை அனுப்பி வைப்பாங்க. ஸோ அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை விசாரிப்பாங்க, அந்த குற்றச்சாட்டை விசாரிப்பாங்க. அப்படி விசாரித்து ஒருவேளை அந்த குற்றச்சாட்டு உண்மை அப்படின்னா குடியரசுத் தலைவரை என்ன பண்ணிடுவாங்கன்னா பதவியை விட்டு தூக்கிடுவாங்க. சரிங்களா? ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை கொண்டு வரணும்னா 14 நாளைக்கு முன்னாடியே வந்து தகவல் கொடுத்துடணும். சரிங்களா? ஒரு முன்னறிவிப்பு கொடுத்துடணும். இந்த மாதிரி நாங்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வர போகிறோன்னு 14 நாளைக்கு முன்னாடியே சொல்லிடணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்தது பார்த்துட்டோம். அதே மாதிரி இப்போ குடியரசுத் தலைவருடைய பதவி காலம் காலி ஆனிச்சுன்னா அடுத்த 6 மாதத்துக்குள்ளே எலெக்ஷன் வச்சு அந்த வேக்கன்சியை ஃபில்அப் பண்ணணும். சரிங்களா? அந்த காலி பணியிடத்தை ஃபில்அப் பண்ணணும். குடியரசுத் தலைவருடைய பதவி காலி ஆனிச்சுன்னா, குடியரசுத் தலைவருடைய போஸ்ட் காலி ஆனிச்சுன்னா அடுத்த 6 மாதத்துக்குள்ளே எலெக்ஷனை வச்சு அந்த போஸ்ட்டை வந்து ஃபில்அப் பண்ணணும். அதே மாதிரி இப்போ வேறு ஏதாவது ஒரு காரணத்தால் குடியரசுத் தலைவர் வந்து இல்லாமல் இருக்காருன்னு வச்சுங்களேன். இப்போ வெளிநாடு போயிருப்பாங்க சில நேரத்தில், இல்லைனா உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தால் குடியரசுத் தலைவர் வந்து அவருடைய வேலையை செய்ய முடியலன்னா அப்போ வந்து துணை குடியரசுத் தலைவர் வந்து அவருடைய வேலையை செய்வார். சரிங்களா? உடம்பு சரியில்லை, அதுக்கப்புறம் வெளிநாடு போயிருக்காங்க, இந்த மாதிரி காரணத்தால் குடியரசுத் தலைவரால் அவருடைய வேலையை செய்ய முடியலன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் துணை குடியரசுத் தலைவருடைய வேலையை செய்வார். அதே மாதிரி இப்போ சடனாக குடியரசுத் தலைவர் பதவியில் இருக்கிறவங்க இறந்துட்டாங்கனாலும் துணை குடியரசுத் தலைவர் வந்து குடியரசுத் தலைவருடைய அந்த வேலைகளை பார்த்துப்பார். சப்போஸ் இப்போ குடியரசுத் தலைவராக இருக்கிறவங்க இறந்துடுறாங்க, துணை குடியரசுத் தலைவர் பதவியும் காலியாக இருக்குன்னு வச்சுப்போம். அந்த மாதிரி சமயத்தில் யார் குடியரசுத் தலைவராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து குடியரசுத் தலைவருடைய வேலையை பார்த்துப்பாங்க. சரிங்களா? அதாவது குடியரசுத் தலைவர் பதவியும் காலியாக இருக்குது, துணை குடியரசுத் தலைவர் பதவியும் காலியாக இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் யார் குடியரசுத் தலைவராக செயல்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. ஒருவேளை அந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி போஸ்ட்டும் வேக்கண்டாக இருந்ததுன்னா உச்சநீதிமன்றத்தில் மூத்த நீதிபதி யாரோ அவங்க வந்து குடியரசுத் தலைவருடைய வேலையை செய்வாங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், குடியரசுத் தலைவர் பதவி காலியாக இருந்தால் துணை குடியரசுத் தலைவர் அந்த வேலையை செய்வார். அந்த பதவியும் காலியாக இருந்தால் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அந்த வேலையை செய்வார். சப்போஸ் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியோட பதவியும் காலியாக இருந்தால் உச்சநீதிமன்றத்தில் மூத்த நீதிபதி யாரோ அவங்க வந்து குடியரசுத் தலைவருடைய வேலையை செய்வாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், பிரசிடெண்ட்டுடைய சில அதிகாரங்கள்.
ஸோ பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா, நெறைய அதிகாரம் இருக்கு. பட் நாம வந்து எக்ஸாம்ல சில விஷயங்கள் மறக்கிற மாரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி விஷயத்த மட்டும் பார்த்துப்போம். குடியரசுத் தலைவர் பார்த்தீங்கன்னா, ராஜ்யசபாவுக்கு 12 பேர வந்து நியமனம் பண்ணுவாரு. மொத்தம் ராஜ்யசபாவுல 245 பேர் இருப்பாங்கன்னு பார்த்தோம். அதுல 233 பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. 12 பேர வந்து குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுவாரு. இந்த 12 பேர எப்படி நியமனம் பண்ணுவாருன்னா, கலை, இலக்கியம், அறிவியல், அப்புறம் ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு இந்த மாதிரி துறைகள்ல கொஞ்சம் ஃபெமிலியரா இருப்பாங்க இல்லையா? பேரும் புகழோட இருப்பாங்கல்ல. அந்த மாரி ஆட்கள பார்த்து ஒரு 12 பேர வந்து குடியரசுத் தலைவர் நியமன உறுப்பினர்களா ராஜ்யசபாவுக்கு அப்பாயிண்ட் பண்ணுவாரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே 2ண்ட் யூனிட்ல ஒரு பாயிண்ட் பார்த்திருப்போம். கவர்னர் பத்தி பார்க்கும்போது, ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் அப்படின்னு ஒண்ணு பார்த்திருப்போம். சரிங்களா? அதாவது அவசர சட்டம் இயற்றுதல் அப்படின்னு பார்த்திருப்போம். குடியரசுத் தலைவரும் அதே மாதிரி அவசர சட்டம் இயற்றலாம். இத பத்தி சொல்ற ஆர்டிகிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, 123. குடியரசுத் தலைவரின் அவசர சட்டம் இயற்றும் அதிகாரம் பற்றி குறிப்பிடும் விதி 123. ஸோ ஆளுநருக்கு எப்படி 6 மாசம் வரைக்கும் அது அமல்ல இருக்கும்னு சொன்னோமோ, அதே மாரியே குடியரசுத் தலைவர் கொண்டு வர இந்த அவசர சட்டமும் 6 மாசம் வரைக்கும் அமல்ல இருக்கும். அதே மாதிரியே நாடாளுமன்றம் திரும்ப கூடுனதுக்கப்புறம் 6 வாரத்துக்குள்ள இந்த அவசர சட்டத்த வந்து அப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இது அப்படியே கவர்னருக்கு என்ன இருக்கோ அதே தான். நம்ம ஏற்கனவே இத 2ண்ட் யூனிட்ல பார்த்ததுனால ரொம்ப டீப்பா போக வேணாம். கவர்னருக்கு என்னென்ன இருந்ததோ அதே தான் இவங்களுக்கு வரும். ஸோ அடுத்து பாருங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க. இத வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம துறைமுகங்கள், அதுக்கப்புறம் இந்த விமான நிலையங்கள்லாம் இருக்கு இல்லையா? இது சம்பந்தமான சட்டங்களை நீட்டித்தல், அதில ஏதாவது திருத்தங்கள் கொண்டு வருதல், இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து யார் அலோவ் பண்ணணும்னா, குடியரசுத் தலைவர் தான் அலோவ் பண்ணுவாரு. சரிங்களா? ஸோ அதே மாதிரியே பண மசோதாவ மக்களவையில தாக்கல் செய்றதுக்கு குடியரசுத் தலைவருடைய முன் அனுமதி தேவை. சரிங்களா? பண மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்வதற்கு குடியரசுத் தலைவருடைய முன் அனுமதி கண்டிப்பா தேவை. ஸோ இந்த காரணத்தால தான் பண மசோதாவ பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவரால ஆ என்ன சொல்றது? ரிட்டர்ன் அனுப்ப முடியாது. பண மசோதாவ அவர் ரிஜெக்ட் பண்ணலாம். இல்லன்னா அப்ரூவ் பண்ணலாம். இந்த 2 தான் பண்ணலாம். ஆனா ரிட்டர்ன் அனுப்ப முடியாது. ஏன்னா, அவர்கிட்ட ப்ரியர் பர்மிஷன் வாங்கிட்டு தான் போயிட்டு அத சப்மிட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்படி அவர்கிட்ட முன் அனுமதி வாங்கிட்டு போயிட்டு அத சப்மிட் பண்றதால, பண மசோதாவ பொறுத்தவரைக்கும் குடியரசுத் தலைவரால அத ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரியே எதிர்பாரா செலவு நிதி, இல்ல சில்லறை செலவு நிதின்னு ஒண்ணு இந்தியாவுல இருக்கு. ஸோ அத வந்து குடியரசுத் தலைவர் தான் அவருடைய கண்ட்ரோல்ல வச்சிருப்பாரு. அவசரமா ஏதாவது செலவுனா அதுலேருந்து எடுத்து செலவு பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்லிமெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓகே. ஆ இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இது. ஃபினான்ஸ் கமிஷன்னு ஒண்ணு இருக்கும். அதாவது நிதிக்குழு அப்படின்னு சொல்லுவோம். இத பத்தி இந்திய அரசியலமைப்பு விதி 280ல சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இந்திய அரசியலமைப்பு விதி 280 இந்த ஃபினான்ஸ் கமிஷன பத்தி சொல்லும். இந்த நிதிக்குழு பார்த்தீங்கன்னா, 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி குடியரசுத் தலைவர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. நிதிக்குழு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும். இத பத்தி நம்ம 5வது யூனிட் பார்க்கும்போது விரிவா பார்க்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, 16வது நிதிக்குழு போட்டிருக்காங்க. அரவிந்த் பனகாரியா அப்படிங்கிறவங்க தலைமையில போட்டிருக்காங்க. அவங்களுடைய ரிப்போர்ட் கூட இப்ப அடுத்த மாசம் சப்மிட் பண்ண போறாங்க. ஸோ ஓகே. இத வந்து நாம 5வது யூனிட் பார்க்கும்போது பார்த்துக்கலாம். அதுக்குள்ள போக வேணாம். ஸோ அடுத்து பாருங்க. ஆ விதி 352. விதி 352 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தல் வருது. வெளிநாட்டில இருந்து யாரோ போர் தொடுத்து வராங்க. இல்ல இந்தியாவுக்குள்ளேயே ஒரு ஆயுதம் ஏந்திய கலவரம் நடக்குது அப்படின்னா, அப்ப என்ன பண்ணலாம்னா, குடியரசுத் தலைவர் வந்து தேசிய நெருக்கடி நிலை அப்படின்னு ஒரு விஷயத்த கொண்டு வரலாம். சரிங்களா? தேசிய நெருக்கடி நிலையை பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு விதி, விதி 352. சரிங்களா? ஸோ இத எப்ப கொண்டு வரலாம்னா, 1 வெளிநாட்டு படையெடுப்பு இந்தியா மேல நடக்கணும். அப்படி இல்லன்னா இந்தியாக்குள்ள ஆயுதம் ஏந்திய கலவரம் நடக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சாதாரண கலவரத்துக்கெல்லாம் கொண்டு வர முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து சாதாரண கலவரத்துக்கும் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. அத வந்து 1976 42வது சட்ட திருத்தம் மூலமா திருத்துனாங்க. திருத்தி ஆ ஆயுதம் ஏந்திய கலவரத்துக்கு மட்டும் தான், உள்நாட்டில நடக்கிற ஆயுதம் ஏந்திய கலவரத்துக்கு மட்டும் தான் இந்த தேசிய நெருக்கடி நிலையை கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா அது இங்கிலீஷ்ல என்னவா இருந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு இருந்திருக்கும். அதாவது உள்நாட்டு கலகம் அப்படிங்கிற மாரி இருந்திருக்கும். அத வந்து 42வது சட்ட திருத்தம் 1976 மூலமா ஆர்ம்டு ரெபெல்லியன், அதாவது ஆயுதமேந்திய கிளர்ச்சி அப்படின்னு மாத்திருப்பாங்க. ஸோ இது வந்து ஸ்கூல் புக்ல இருக்காது. ஸோ அதனால வந்து ஸ்கூல் புக்ல இத நீங்க தேட வேண்டாம்.
ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 356 படி ஒரு மாநிலத்தில் அந்த மாநில அரசாங்கம் வந்து அரசியலமைப்புக்கு உட்பட்டு செயல்படலை, அந்த மாநிலத்தில் அரசியலமைப்பு வந்து அரசியலமைப்பு சட்டம் சீர்குலைஞ்சு போச்சு அப்படின்னு கவர்னர் வந்து ஒரு அறிக்கையை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சு வச்சா, குடியரசுத் தலைவர் அந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை வந்து அமல்படுத்தலாம். சரியா? ஸோ மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்துறதை பற்றி சொல்கிறது ஆர்டிகல் 356. இதை வந்து மாநில நெருக்கடி நிலை அப்படின்னு சொல்லுவோம். மாநில நெருக்கடி நிலை அல்லது மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு விதி 356. அதே மாதிரியே இந்திய அரசியலமைப்பு விதி 365ன்னு ஒன்று இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வரதை பற்றி தான் இருக்கும். ஸோ இது எதுக்காக கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மாநில அரசு வந்து மத்திய அரசுடைய பேச்சை கேட்கல, இல்லைனா அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி அவங்க செயல்படலை, அரசியலமைப்பு சட்டத்தை மீறி செயல்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி காரணங்களுக்காக என்ன பண்ணலாம்னா அந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வரலாம். சரிங்களா? ஸோ ரெண்டுமே குடியரசுத் தலைவர் ஆட்சியை பற்றி தான் சொல்லும். ஆர்டிக்கிள் 356 குடியரசுத் தலைவர் ஆட்சியை பற்றி தான் சொல்லியிருக்கு. இங்கே வந்து எந்த காரணத்துக்காக கொண்டு வருவாங்கன்னா, மாநில அரசு வந்து அரசியலமைப்பு சட்டப்படி நடக்க முடியல அப்படிங்கிறதுக்காக கொண்டு வருவாங்க. 365 பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய விதிமுறைகளை வந்து மாநில அரசாங்கம் செயல்படுத்தலை, அவங்க சொல்கிறத கேட்கல அப்படிங்கிறதுக்காக கொண்டு வருவாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 360 ஆர்டிகல் 360 எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதி நெருக்கடி நிலை. சரிங்களா? ஆர்டிகல் 360 நிதி நெருக்கடி நிலையை பற்றி சொல்லுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 எமர்ஜென்சியும் ஆல்ரெடி இந்தியாவில் போட்டிருக்காங்க. தேசிய நெருக்கடி நிலை இது வரைக்கும் வந்து 3 டைம் போட்டிருக்காங்க. சரிங்களா? 3 டைம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி மாநில நெருக்கடி நிலை நிறைய டைம் போட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா மாநிலத்திலுமே மாநில நெருக்கடி நிலை போட்டிருக்காங்க. அதிக முறை மாநில நெருக்கடி நிலை எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிப்பூரில் போட்டிருக்காங்க. சரிங்களா? அதிக முறை மாநில நெருக்கடி நிலை, அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சி எந்த மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிப்பூரில் தான் செயல்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் கூட வரும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிதி நெருக்கடி நிலை இது வரைக்கும் செயல்படுத்தப்படவில்லை. அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்டிகல் 360 இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணதே கிடையாது. அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. சரி, ஓகே. அடுத்தது வந்து குடியரசுத் தலைவர் அவர் தங்கியிருக்கிற இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஷ்டிரபதி பவன். இது டெல்லியில் இருக்குது. அங்கே அவர் வந்து ஃப்ரீயாக தங்கிக்கலாம். சரிங்களா? குடியரசுத் தலைவர் பதவியில் இருக்கிறவர் எங்கே தங்கியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கிற ராஷ்டிரபதி பவன் அப்படிங்கிற இடத்துல தங்கியிருப்பார். ஸோ அங்கே வந்து ஒரு வாடகை இல்லாமல் ஃப்ரீயாகவே தங்கிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆர்டிகல் 352, 356, 360ன்ட்டு. ஸோ அதான் நெருக்கடி நிலைகள் அப்படின்னு இதை சொல்லுவோம். தேசிய நெருக்கடி நிலை, மாநில நெருக்கடி நிலை, நிதி நெருக்கடி நிலை அப்படின்னு சொல்லுவோம். இதை பற்றி சொல்கிற இந்திய அரசியலமைப்புடைய பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி 18. சரிங்களா? ஸோ நெருக்கடி நிலையை பற்றி விவரிக்கும் இந்திய அரசியலமைப்பின் பகுதி 18. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது துணை குடியரசுத் தலைவர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஆர்டிக்கிளே ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல் தான். ஆர்டிக்கல் 63 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குன்னு ஒரு துணை குடியரசுத் தலைவர் இருப்பார் அப்படின்னு சொல்லுது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஆர்டிக்கல் 52 என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குன்னு ஒரு குடியரசுத் தலைவர் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இது கூட ஒன்று கூட்டிக்கிங்க. சரிங்களா? அதே மாதிரியே இது கூட ஒன்று கூட்டிக்கிங்க. 2 கூட ஒன்று கூட்டினா 3, 5 கூட ஒன்று கூட்டினா 6. இப்போ ஆர்டிக்கல் 63 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்தியாவுக்குன்னு ஒரு துணை குடியரசுத் தலைவர் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரியே நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்தியாவிலேயே வந்து உயர்ந்த பதவின்னு பார்த்தா அது வந்து குடியரசுத் தலைவர் பதவி தான். அதிகாரம் கம்மியாக இருந்தாலும் பதவி வழியில் உயர்ந்த பதவின்னு பார்த்தோன்னா குடியரசுத் தலைவர் பதவி தான். அதே மாதிரி 2வது உயர்ந்த பதவின்னு பார்த்தோன்னா துணை குடியரசுத் தலைவர் பதவி. ஸோ அடுத்தது இந்த துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் யாரெல்லாம் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களவை, மாநிலங்களவை இந்த 2 அவைகளில் இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஓட்டு போடுவாங்க. நம்ம இப்போ குடியரசுத் தலைவர் தேர்தலில் எடுத்துக்கிட்டோன்னா மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர்களும் ஓட்டு போடுவாங்க. ஆனால் அங்கே வந்து நியமன உறுப்பினர்கள் ஓட்டு போட முடியாது. சரிங்களா? தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மட்டும்தான் ஓட்டு போடலாம். ஆனால் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் நியமன உறுப்பினர்களும் ஓட்டு போடலாம். சரிங்களா? ஸோ இதுதான் ஒரே ஒரு வித்தியாசம். அதேமாதிரி துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் மாநில சட்டமன்றத்தில் இருக்கிறவங்க, அதாவது எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல, அவங்களாம் ஓட்டு போட மாட்டாங்க.
ஒன்லி நாடாளுமன்றத்தில் இருக்கிற அந்த மக்களவை, மாநிலங்களவையில் இருக்கிற எம்பிக்கள் மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் நிற்கிறதுக்கும் 35 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். துணை குடியரசுத் தலைவருடைய பதவி காலமும் 5 வருஷம்தான். அதே மாதிரியே குடியரசுத் தலைவர் எப்படி தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை துணை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பாரோ, அதே மாதிரி துணை குடியரசுத் தலைவர் அவருடைய ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பாரு. சரிங்களா? ஸோ அதே மாதிரியே துணை குடியரசுத் தலைவரை பதவி நீக்கமும் செய்யலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஸோ குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்கிறது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் அது. ஆனால் துணை குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்கிறது வந்து ரொம்ப சிம்பிள். ஏன்னா ஒரே ஒரு தீர்மானம் மட்டும் போதும். இங்கே விசாரணைலாம் கூட நடக்காது. ஜஸ்ட் ஒரு தீர்மானம் போதும். அந்த தீர்மானத்தை ஆனால் ஃபஸ்ட்டு யார் கொண்டு வரணும்னா ராஜ்யசபா தான் கொண்டு வரணும். குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்கிற தீர்மானத்தை இனிஷியேட் பண்ணுறது ராஜ்யசபா தான் இனிஷியேட் பண்ணணும். லோக்சபா இனிஷியேட் பண்ண முடியாது. ஸோ அந்த தீர்மானம் பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவில் எஃபெக்டிவ் மெஜாரிட்டியில் பாஸ் ஆகணும். அதுக்கப்புறம் லோக்சபாவுக்கு அனுப்பும்போது லோக்சபாவில் அது சிம்பிள் மெஜாரிட்டியில் பாஸ் ஆனால் போதும். ஸோ அதே மாதிரியே இதுக்குமே 14 நாள் வந்து ப்ரியர் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துடணும். சரிங்களா? 14 நாளுக்கு முன்னாடியே இதை பற்றி சொல்லிடணும். ஸோ அதுக்கப்புறம் இது ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கிள். இது ஏற்கனவே நம்ம செகண்ட் யூனிட் பார்க்கும்போதே பார்த்தோம். ஆர்டிக்கிள் 64 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் தனது பதவி வழியாக மாநிலங்களவையின் தலைவராக இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா குடியரசுத் தலைவர் என்பவர் மாநிலங்களவையின் பதவி வழி தலைவர் அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கிள் 64. குடியரசுத் தலைவர் என்பவர் மாநிலங்களவையின் பதவி வழி தலைவராக செயல்படுவார் என்று குறிப்பிடும் அரசியலமைப்பு விதி 64. ஸோ அதே மாதிரியே நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் துணை குடியரசுத் தலைவர் பதவிக்குன்னு தனியாக வந்து சம்பளம்லாம் கிடையாது. அவர் வந்து ராஜ்யசபாவுடைய சேர்மன் அப்படிங்கிற முறையில் தான் சம்பளம் வாங்குறாரு. சரிங்களா? ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் துணை குடியரசுத் தலைவர் பதவிக்குன்னு சம்பளம் கிடையாது. ஆனால் அவர் இந்த ராஜ்யசபா சேர்மனாக இருக்கார் இல்லையா, ராஜ்யசபாவுடைய தலைவராக இருக்கார் இல்லையா, ஸோ அதுக்காக தான் வந்து அவர் சம்பளம் வாங்குவார். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவரை பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு விதிகள்னு சொல்லிட்டு 63 to 70 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதே லட்சுமிகாந்த் புக்கில் பார்த்தீங்கன்னா 63 to 71 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நார்மலாக நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா சில இடங்களில் 63 to 73 வரைக்கும் அப்படின்னு கூட வருது. ஸோ அப்போ இதில் எது கொடுத்தாலும் நம்ம கரெக்டுன்னு எடுத்துக்க வேண்டியதான். ஸ்கூல் புக்கில் 63 to 70 இருக்குது, லட்சுமிகாந்த் புக்கில் 63 to 71 இருக்குது. நம்ம நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தோன்னா 63 to 73 வருது. ஸோ எது கொடுத்தாலும் நாம் கரெக்டுன்னு எடுத்துக்க வேண்டியதான். அடுத்து நாம் பார்க்க போகிறது பிரதமர். பிரதமரை சமமானவர்களில் முதன்மையானவர் என்று குறிப்பிட்டவர் மார்லே பிரபு. பிரதமரை சமமானவர்களில் முதன்மையானவர் என்று குறிப்பிட்டவர் மார்லே பிரபு. இது அவர் எப்படி சொல்லியிருப்பார்னா, பிரைம் மினிஸ்டரஸ் பிரைமஸ் இன்டர் பேரஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த பிரைமஸ் இன்டர் பேரஸ் இதுக்கான அர்த்தம் தான் சமமானவர்களில் முதன்மையானவர் அப்படிங்கிறது. இங்கிலீஷில் வந்து ஃபர்ஸ்ட் அமங் ஈக்குவல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை சொன்னது மார்லே பிரபு. அதே மாதிரி அடுத்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லியிருப்பார். பிரதமர் கீஸ்டோன் ஆஃப் த கேபினெட் ஆர்க் அப்படின்னு சொல்லியிருப்பார். பிரதமரை கீஸ்டோன் ஆஃப் த கேபினெட் ஆர்க் அப்படின்னு சொல்லியிருப்பார். இது பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து டிரான்ஸ்லேஷன் கரெக்டாக கொடுக்கல. தமிழ் புத்தகத்தில் இதுக்கான டிரான்ஸ்லேஷனை கரெக்டாக கொடுக்கல. அதனால் அது இங்கிலீஷ்லேயே பார்த்துக்கோங்க. பிரைம் மினிஸ்டரை, அதாவது பிரதமரை கீஸ்டோன் ஆஃப் த கேபினெட் ஆர்க் அப்படின்னு சொன்னவர் மார்லே பிரபு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு பகுதி 5 விதிகள் 52 to 78 வரைக்கும் உள்ளது வந்து மத்திய அரசுடைய நிர்வாகத்தை பற்றி குறிப்பிடுது. சரிங்களா? ஸோ மத்திய அரசின் நிர்வாகம் பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பின் பகுதி 5 விதிகள் 52 to 78. மத்திய அரசின் நிர்வாகம் பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பின் பகுதி 5 விதிகள் 52 to 78. இதை பார்த்தீங்கன்னா இவங்க இந்த யூனிட்டோட ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருந்துருக்கணும். பட் ஸ்கூல் புக்ஸில் இந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு தகவல் வந்து இருக்க வேண்டிய இடத்துல இருக்க மாட்டேங்குது, வேறு வேறு இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். நம்ம பிரசிடெண்ட், அதாவது குடியரசுத் தலைவரை வந்து ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அரசின் தலைவர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரியே பிரதமர் என்னன்னு சொல்லுவோம்னா ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட், அதாவது அரசாங்கத்தின் தலைவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அரசின் தலைவர்னா குடியரசுத் தலைவர், ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் அரசாங்கத்தின் தலைவர்னா பிரதமர். அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விதி, இந்திய அரசியலமைப்பு விதி 75. ஸோ இந்த இந்திய அரசியலமைப்பு விதி 75 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
பிரதமரை அப்பாயிண்ட் பண்ணுறது குடியரசுத் தலைவர் அப்படின்னு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்திய அரசியலமைப்பு விதி 75 என்ன சொல்லுது? பிரதமரை குடியரசுத் தலைவர் தான் அப்பாயிண்ட் பண்ணுறார். அதாவது பிரதமர் என்பவர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்டேட் கவுன்சில்னு ஒன்று இருக்கும். அதாவது மாநிலங்களுக்கு இடையான குழுன்னு ஒன்று இருக்கும். இந்த மாநிலங்களுக்கு இடையான குழுவின் தலைவர் வந்து பிரதமர் தான். சரிங்களா? அதே மாதிரியே நியூக்ளியர் கமாண்ட் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்கும். அதாவது அணுக்கரு ஆணையம்னு இருக்கும். அதோடைய தலைவரும் பிரதமர் தான். அதே மாதிரியே நிதி ஆயோக் இருக்கு இல்லையா? நிதி ஆயோக்குடைய தலைவரும் பிரதமர் தான். அதுக்கப்புறம் தேசிய வளர்ச்சி குழு, இங்கிலீஷில் நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவோம். அதோடைய தலைவரும் பிரதமர் தான். சரிங்களா? ஸோ அடுத்தது பிரதமர் அலுவலகம். ஸோ இதை பேஸ் பண்ணி ஆல்ரெடி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அதை நம்ம நல்லா பார்த்துக்கணும். இந்த பிரதமர் அலுவலகம் எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1947லேயே உருவாக்கிட்டாங்க. சரிங்களா? பிரதமர் அலுவலகங்கிறது 1947லேயே உருவாக்கப்பட்டது. ஆனால் 1977 வரைக்கும் இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமரின் செயலகம் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பிரைம் மினிஸ்டர் செக்ரட்டரியேட் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அதுக்கு பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ், அதாவது பிரதமரின் அலுவலகம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் பாடி. அதாவது இந்த பிரதமர் அலுவலகத்தை பற்றி இந்திய அரசியலமைப்பில் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ தேர்தல் ஆணையத்தை பற்றி இந்திய அரசியலமைப்புடைய விதி 324 சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரியே உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், அதுக்கப்புறம் வந்து இந்த யூபிஎஸ்சி, இதை பற்றிலாம் வந்து நமக்கு இந்திய அரசியலமைப்பிலே கொடுத்துருப்பாங்க. ஆனால் பிரதமர் அலுவலகத்தை பற்றி இந்திய அரசியலமைப்பில் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இது நாமளாக கிரியேட் பண்ணிக்கிட்டது தான். சரிங்களா? ஸோ நிர்வாக வசதிக்காக நாமளாக கிரியேட் பண்ணிக்கிட்டது தான் இந்த பிரதமர் அலுவலகம் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் பாடி. எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் பாடினா ஒன்றும் இல்லை, அதை பற்றி அரசியலமைப்பில் சொல்லியிருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ இதை கூட கேட்கலாம். இந்த கூற்று காரணம் மாதிரிலாம் கேட்பாங்க. கூற்று காரணங்கிற பாருங்க, ஒரு 2-3 சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதில் எது தப்பு எது சரின்னு சொல்லி கேட்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி கேட்கலாம். அடுத்து பாருங்க, இந்த பிரதமர் அலுவலகத்துக்கு இந்திய அரசு துறைகளில் ஒன்று என்ற ஒரு தகுதி இருக்கு. சரிங்களா? பிரதமர் அலுவலகத்துக்கு இந்தியன் கவர்மெண்டுடைய டிபார்ட்மெண்ட்ல ஒன்று அப்படிங்கிற ஒரு தகுதி இருக்கு. இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா சுகாதாரத்துறைன்னு இருக்கும், வேளாண்மை துறை இருக்கும், அதுக்கப்புறம் வந்து காவல்துறை இருக்கு, வெளியுறவுத்துறை இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒன்று அப்படிங்கிற பெருமை வந்து, பெருமைங்கிறத விட அந்த தகுதி, ஓகேவா? ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்லாம் எப்படி இருக்கோ அதே மாதிரியே பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுங்கிறதும் இந்திய அரசு துறைகளில் ஒன்று அப்படிங்கிற ஒரு தகுதி வந்து இதுக்கு இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிரதமர் அலுவலகத்துடைய அரசியல் ரீதியான தலைவர் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர். இதை வந்து கேட்கலாம். பிரதமர் அலுவலகத்தின் அரசியல் ரீதியான தலைவர் வந்து பிரதமர். நிர்வாக ரீதியான தலைவர் பார்த்தீங்கன்னா முதன்மை செயலர். சரிங்களா? ஸோ அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, இதை கேட்க வாய்ப்பு இருக்குது. பிரதமர் அலுவலகத்தின் அரசியல் ரீதியான தலைவர் பிரதமர், நிர்வாக ரீதியான தலைவர் வந்து முதன்மை செயலர், அதாவது பிரின்சிபல் செக்ரட்டரி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். ஸோ இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மத்திய அமைச்சரவை குழு. சரிங்களா? சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 முக்கியமான ஆர்டிகல்ஸ் பார்க்கணும். இந்த ஆர்டிகல் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ இந்த ஆர்டிகல் பாருங்கள். ஆர்டிகல் 74 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there shall be a council of ministers with the prime minister as the head to aid and advise the president. அதாவது குடியரசுத் தலைவருக்கு உதவி புரியவும் ஆலோசனை வழங்கவும் பிரதமரை தலைவராக கொண்ட ஒரு அமைச்சரவை குழு இருக்கும் அப்படின்னு இதில் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? குடியரசுத் தலைவருக்கு உதவி புரியவும் ஆலோசனை வழங்கவும் பிரதமரை தலைவராக கொண்ட ஒரு அமைச்சரவை குழு இருக்கும் அப்படின்னு ஆர்டிகல் 74 சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிகல். இதே நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் பார்க்கும்போது ஒரு விஷயத்தை பார்த்துருப்போம். ஆர்டிகல் 163 ஒன்று பார்த்துருப்போம். இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆளுநருக்கு உதவி புரியவும் ஆலோசனை வழங்கவும் முதலமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு அமைச்சரவை குழு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ரெண்டுமே ஒன்று தான். இது இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. ஆர்டிகல் 74 சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, இந்த 163 ஒன்றுங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க, ஆர்டிகிள் 75 நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பிரதமரை அப்பாயின்ட் பண்ணுறது பிரசிடென்ட் தான் பார்த்தோம். அதே மாதிரியே மற்ற அமைச்சர்களையும் அப்பாயின்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான்.
இந்த மற்ற அமைச்சர்களை யார் அப்பாயின்ட் பண்ண சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான் சொல்லுவாங்க, அதாவது பிரதமர் தான் சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி சொல்கிறது ஆர்டிகல் 75. ஸோ ஆர்டிகல் 75 என்ன சொல்லுதுன்னா, பிரதமர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். அதுக்கப்புறம் பிரதமரின் பரிந்துரையின் பேரில் மற்ற அமைச்சர்களும் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லும். இப்போ நம்ம ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்க்கும்போது ஒன்று பார்த்துருப்போம், ஆர்டிகல் 164ல் ஒன்றுன்னு ஒன்று பார்த்துருப்போம். ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் அப்பாயின்ட் பண்ணுறது ஆளுநர், அதுக்கப்புறம் முதலமைச்சரின் ஆலோசனையின் பேரில் மற்ற அமைச்சர்களை அப்பாயின்ட் பண்ணுறதும் ஆளுநர் தான் அப்படின்ட்டு பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு, இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இது கேபினெட் சீஃப் செக்ரட்டரி அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கேபினெட் மினிஸ்டருக்கும் ஒரு கேபினெட் செக்ரட்டரி இருப்பாங்க. சரிங்களா? ஒவ்வொரு கேபினெட் அமைச்சருக்கும் ஒரு கேபினெட் செயலர் இருப்பார். சரிங்களா? இந்த கேபினெட் செயலர்களுக்கெல்லாம் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபினெட் சீஃப் செக்ரட்டரி அப்படிங்கிறவர், அதாவது கேபினெட் தலைமைச் செயலர் அப்படிங்கிறவங்க தான் இந்த கேபினெட் செக்ரட்டரிகளுக்கு எல்லாம் தலைவராக இருப்பார். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டாப் மோஸ்ட் சிவில் சர்வெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேபினெட் சீஃப் செக்ரட்டரி அப்படிங்கிறவர் தான். ஸோ இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட் தான். சரிங்களா? ஸோ இதை வந்து கொஷினாக கேட்க வாய்ப்பு இருக்குது. நமக்கு ப்ரிலிம்ஸில் கேட்கலனா கூட மெயின்ஸில் வந்து இதை கொஷினாக கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனியர் செலெக்ஷன் போர்டு அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கும். அந்த அமைப்புடைய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேபினெட் சீஃப் செக்ரட்டரி தான். சரிங்களா? சீனியர் செலெக்ஷன் போர்டுன்னு ஒரு அமைப்பு இருக்கும். அந்த சீனியர் செலெக்ஷன் போர்டுடைய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேபினெட் சீஃப் செக்ரட்டரி தான். இதில் இந்த சீனியர் செலெக்ஷன் போர்டுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மத்திய தலைமைச் செயலகம் இருக்கு இல்லையா, அதாவது மத்திய அரசுடைய தலைமைச் செயலகம் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்து ஜாயின்ட் செக்ரட்டரி போஸ்ட் இருக்கும், அதாவது இணைச் செயலர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இணைச் செயலர் பதவிக்கு ஆளுங்களை தேர்ந்தெடுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீனியர் செலெக்ஷன் போர்டு தான். சரிங்களா? ஸோ மத்திய அரசுடைய தலைமைச் செயலகத்தில் இருக்கிற இந்த ஜாயின்ட் செக்ரட்டரி, அதாவது இணைச் செயலர் பதவிக்கு தேவையான ஆட்களை தேர்ந்தெடுக்கிறது இந்த சீனியர் செலெக்ஷன் போர்டு தான். இந்த சீனியர் செலெக்ஷன் போர்டுடைய தலைவர் வந்து கேபினெட் சீஃப் செக்ரட்டரி. சரிங்களா? ஸோ அடுத்தது அதே மாதிரியே வருஷம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் சீஃப் செக்ரட்டரி மீட்டிங் ஒன்று நடக்கும். சரிங்களா? அதாவது ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிற தலைமைச் செயலாளர்கள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து வருஷம் ஒரு மீட்டிங் நடக்கும். அந்த மீட்டிங்க்கு தலைமை தாங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேபினெட் சீஃப் செக்ரட்டரி தான். சரிங்களா? ஸோ நல்லா பார்த்துக்குவாங்க. ஒவ்வொரு வருஷமும் நடக்கும். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிற அந்த தலைமைச் செயலர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு மீட்டிங் நடக்கும். அந்த மீட்டிங்க்கு தலைமை தாங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, கேபினெட் சீஃப் செக்ரட்டரி. ஸோ அதுக்கப்புறம் இந்த கேபினெட் சீஃப் செக்ரட்டரி தான் பிரைம் மினிஸ்டருடைய சீஃப் அட்வைசர், அதாவது பிரதமரின் முதன்மை ஆலோசகர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, கேபினெட் சீஃப் செக்ரட்டரி, பிரதமரின் முதன்மை ஆலோசகர். பிரதமரின் முதன்மை ஆலோசகர் கேபினெட் சீஃப் செக்ரட்டரி. சரிங்களா? ஸோ இதுவும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மாநில அரசுடைய நிர்வாகம். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மத்திய அரசோட நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அப்புறம் பிரைம் மினிஸ்டர், இவங்கெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ மாநில அரசுடைய நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுநர், அமைச்சரவை குழு, அதுக்கப்புறம் வந்து முதலமைச்சர், இவங்கெல்லாம் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஆளுநர், அதுக்கப்புறம் முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை குழு. ஸோ இதெல்லாம் தான் வந்து நமக்கு மாநில அரசுடைய நிர்வாக பிரிவில் இருக்கும். ஸோ அதே மாதிரியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்தோம், மத்திய அரசுடைய நிர்வாகத்தை பற்றி சொல்கிறது 52 to 78. சரிங்களா? ஆர்டிகல் 52 to 78. இது வந்து பார்ட் 5ல் இருக்கும். சரிங்களா? பார்ட் 5ல் இருக்கும். இப்போ மாநில அரசுடைய நிர்வாகத்தை பற்றி சொல்கிற ஆர்டிகல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 153 to 167. ஸோ ஆர்டிகல் 153 to 167 மாநில அரசுடைய நிர்வாகத்தை பற்றி சொல்லுது. ஸோ இது எந்த பகுதியில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பகுதி 6. பகுதி 4ல் வந்து டிபிஎஸ்பி இருக்கும். ஸோ இது பகுதி 6. சரிங்களா? ஸோ அந்த ஆர்டிகல்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்காக தான் நம்ம வீடியோ போடுறது. ஏன்னா இதுதான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மறந்துடும்.
ஸோ நமக்கு டைம் இருந்ததுன்னா இந்த ஆர்டிகல்ஸை மட்டும் கூட நம்ம தனியாக ஒரு வீடியோவாக பார்த்துக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. மாநில அரசுடைய நிர்வாகத்தை பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு விதிகள் 153 to 167. இது எதில் இருக்குன்னா பகுதி 6ல் இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து பார்க்கலாமா? ஸோ இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். சரிங்களா? ஸோ ஏற்கனவே நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்துருப்போம். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பார்க்குறோம், அவ்வளோதான். சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் த ஹெட் ஆஃப் த ஸ்டேட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட். ரைட்டா? அதே மாதிரி ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் வந்து பிரைம் மினிஸ்டர், அதாவது பிரதமர். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவர்னர். அதே மாதிரி ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் வந்து முதலமைச்சர். சரிங்களா? அதாவது மாநில அரசின் தலைவர் ஆளுநர், மாநில அரசாங்கத்தின் தலைவர் முதலமைச்சர். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் இங்கிலீஷில் பார்த்துக்கிறது தான் நல்லது. ஏன்னா நம்ம ஆளுங்க கண்டிப்பாக டிரான்ஸ்லேஷனில் ஏதாவது தப்பு பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆளுநர். ஸோ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஆளுநர் இருப்பார் அப்படின்னு இந்திய அரசியலமைப்புடைய விதி 153ல் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்திய அரசியலமைப்பு விதி 153 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஆளுநர் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அதுக்கப்புறம் 1956ல் 7வது அரசியலமைப்பு திருத்த சட்டம்னு ஒன்று கொண்டு வருவாங்க. அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு நபர் ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக நியமிக்க முடியும். ஒரு நபரை ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக நியமிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த அரசியலமைப்பு திருத்த சட்டத்தை ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஆர்டிகல் 153 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு கவர்னர் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இந்த 1956ல் கொண்டு வந்து 7வது சட்டத்திருத்தத்தில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரே நபரை ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக நியமிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்து பாருங்க, ஆர்டிகிள் 155. ஸோ இந்த ஆர்டிகலில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாநிலத்தின் ஆளுநர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு மாநிலத்தின் ஆளுநர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் என கூறும் அரசியலமைப்பு விதி 155. அடுத்தது வந்து இந்த ஆளுநர் பதவிக்குரிய தகுதிகள் என்ன அப்படின்ட்டு கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ரொம்ப முக்கியமானது வந்து இந்த வயசு. சரிங்களா? ஸோ ஆளுநர் ஆகணும்னா என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய குடிமகனாக இருக்கணும், 35 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும், அதே மாதிரி அரசு பதவி எதுலையும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஒன்று ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து ட்ரெடிஷனாக ஃபாலோ பண்ணுறது. அது என்னென்னா, ஆளுநராக நியமிக்கப்படுபவர் அந்த மாநிலத்தை சார்ந்தவராக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுக்கு ஒருத்தவங்களை ஆளுநராக போடணும்னா அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களாக இருக்கக்கூடாது. ஸோ அப்படிங்கிற மாதிரி ட்ரெடிஷ்னலாக வந்து ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 156. ஸோ இந்திய அரசியலமைப்பு விதி 156 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்னருடைய பதவி காலத்தை பற்றி சொல்லுது. கவர்னருடைய ப்ரிஸ்கிரைப்டு டேர்ம், அதாவது வந்து நிர்ணயிக்கப்பட்ட பதவி காலம்னு பார்த்தா 5 வருஷம். ஆனால் ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 5 வருஷம் முடியறதுக்கு முன்னாடியே அவரை பதவியிலிருந்து எடுக்கணும்னா எடுக்கலாம். ஸோ அந்த அதிகாரம் வந்து குடியரசுத் தலைவருக்கு இருக்கும். சரிங்களா? ஆளுநருடைய பதவி காலம் 5 வருஷம். சரிங்களா? ஸோ இது வந்து இந்திய அரசியலமைப்பு விதி 156ல் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த 5 வருஷம் முடியறதுக்கு முன்னாடியே குடியரசுத் தலைவர் நினைச்சாருன்னா அவரை பதவியிலிருந்து எடுக்கலாம். ஸோ அப்போ ஆளுநருடைய பதவி காலம் உண்மையாக எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவரின் விருப்ப காலம் வரை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது ப்ளஷர் ஆஃப் த பிரசிடென்ட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை ஆளுநர் பதவியில் இருக்கலாம் அப்படின்னு நமக்கு ஸ்கூல் புக்ஸில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், ஆர்டிகிள் 154. ஸோ இந்த ஆர்டிக்கிளில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநில அரசுடைய நிர்வாக அதிகாரங்கள் ஆளுநர்கிட்ட இருக்கும். அதை வந்து அவர் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ செயல்படுத்துவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ நாம் ஏற்கனவே மத்திய அரசு பற்றி பார்க்கும்போது பார்த்துருப்போம். ஆர்டிகல் 53ல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மத்திய அரசுடைய நிர்வாக அதிகாரங்கள் வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட இருக்கும். அதை வந்து அவர் நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ செயல்படுத்துவார் அப்படின்னு பார்த்துருப்போம். அப்படியே 154 பார்த்தீங்கன்னா, மாநில அரசுடைய நிர்வாக அதிகாரங்கள் ஆளுநர்கிட்ட இருக்கும். அதை வந்து அவர் நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ செயல்படுத்துவார் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆளுநர் வந்து யாரெல்லாம் அப்பாயின்ட் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநில அரசோட தலைமை வழக்கறிஞர், அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் த ஸ்டேட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ டிஎன்பிஎஸ்சி இருக்கு இல்லையா, அந்த டிஎன்பிஎஸ்சியோட தலைவர், உறுப்பினர்கள் இவங்களை நியமனம் பண்ணுறதும் ஆளுநர் தான்.
அதுக்கப்புறம் பார்த்தோன்னா உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் இந்த நீதிமன்றங்கள் தவிர மற்ற நீதிமன்றங்கள் இருக்குது இல்லையா, அந்த நீதிமன்றங்களுடைய நீதிபதிகளை நியமனம் பண்ணுறதும் ஆளுநர் தான். ஸோ இதெல்லாம் நம்ம செகண்ட் யூனிட்லேயே பார்த்துருப்போம், ரைட்டுங்களா? பட் இருந்தாலும் திரும்ப பார்த்துக்கலாம், ரிவிஷன் திரும்ப பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இந்திய அரசியலமைப்பு விதி 356 ரொம்ப முக்கியமான விதி, சரிங்களா? ஸோ இந்த விதி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்துறதுக்கான நடைமுறை என்ன அப்படிங்கிறத பற்றி இதில் சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒரு மாநில அரசு வந்து அரசியலமைப்பு சட்ட விதிகளுக்கு உட்பட்டு செயல்பட முடியல, அந்த மாநிலத்தில் கான்ஸ்டியூஷனல் பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னு கவர்னர் வந்து ஒரு ரிப்போர்ட்டை பிரசிடெண்ட்டுக்கு அனுப்புனார்னா, பிரசிடெண்ட் வந்து அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வரலாம். ஸோ ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடக்கும்போது அந்த மாநிலத்தை நிர்வாகம் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் தான், சரிங்களா? பேருக்கு தான் அது குடியரசுத் தலைவர் ஆட்சி, ஆனால் உண்மையாக நிர்வாகம் பண்ணுறது கவர்னர். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், ஆர்டிகல் 168. இந்த ஆர்டிகல் 168 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆளுநர் என்பவர் மாநில சட்டமன்றத்தின் ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நாம் ஏற்கனவே போன யூனிட் பார்க்கும்போது பார்த்தோம். ஆர்டிகல் 79 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, குடியரசுத் தலைவர் வந்து நாடாளுமன்றத்துடைய ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதேமாதிரி எங்கள் ஆர்டிகல் 168 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆளுநர் என்பவர் மாநில சட்டமன்றத்தின் ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்து இதுவும் நாம் போன யூனிட் பார்க்கும்போதே பார்த்தது தான். ஸோ ஆர்டிகல் 213 ஆளுநரின் அவசர சட்டமியற்றும் அதிகாரம், இது போன யூனிட்லேயும் நாம் பார்த்ததுனால ஸ்கிப் பண்ணிப்போம், சரிங்களா? ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் நாம் போன யூனிட்லேயே பார்த்தது தான், சரிங்களா? எந்தெந்த மாநிலத்திலலாம் சட்ட மேலவை இருக்கோ அந்த மாநிலத்தில் அந்த சட்ட மேலவைக்கு 1/6 உறுப்பினர்களை வந்து கவர்னர் தான் நியமனம் பண்ணுவார், சரிங்களா? தமிழ்நாட்டில் அது கிடையாது. தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு அவை தான் இருக்குது. ஆனால் இப்போ ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ் இங்கெல்லாம் பார்த்தோன்னா சட்டசபையில் 2 அவைகள் இருக்கும். அதில் மேலவைக்கு 1/6 உறுப்பினர்களை கவர்னர் தான் நியமனம் பண்ணுவார். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர், இதுவும் நாம் ஏற்கனவே பார்த்தது தான். பட் இந்த ஆர்டிக்கலை நம்ம திரும்பி பார்க்குறது தான் நல்லது, அப்போ தான் மறக்காது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை பார்த்துக்கலாம். ஆர்டிகல் 163 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there shall be a council of ministers headed by the chief minister to aid and advise the governor அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஆளுநருக்கு உதவி புரியவும் ஆலோசனை வழங்கவும் முதலமைச்சரை தலைமையாக கொண்ட அமைச்சரவை குழு ஒன்று இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 164, ஓகேவா? ஆர்டிகல் 164 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் என்பவர் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ முதலமைச்சரை நியமிக்கிறது ஆளுநர் அப்படின்னு சொல்கிறது ஆர்டிகல் 164. ஸோ அவ்வளோதான். இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா இவ்வளோ தான். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கும், சரிங்களா? அந்த ஆர்டிக்கலெல்லாம் திரும்ப பாருங்கள். இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு டைமும் பார்த்துங்க, சரிங்களா? ஏன்னா அதில் நமக்கு மறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.